அர்த்தம். அது போல மிதுனத்தில் ராகு, மிதுன ராகு எப்பொழுது வலுப்பெறுவார்? முதல் விதியாக வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி பெறணும். புதன் ஆட்சி பெற்றிருக்கிற இல்ல உச்சம் மூலத்திரிகோணம் எல்லாம் ஒண்ணுதான். மூலத்திரிகோணத்தை விட இந்த உச்சம் ஆட்சி பலம் அதிகம். அந்த வகையில ராகுவிற்கு வீடு கொடுத்த புதன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கணும்ன்றது முதல் விதி. அடுத்த விதியாக புதன் இங்க நீசம் பெற்றிருந்தாருன்னா நீச பங்க விதியில் இருக்கணும். ஒண்ணு குரு இங்க ஆட்சி பெற்றிருக்கணும், குரு இங்க ஆட்சி பெற்றிருக்கணும், அல்லது குரு உச்சம் பெற்று இருக்க வேண்டும். இந்த நிலையில இருந்தாலும் புதன் நீசம் பெற்றிருக்கிறார்னா இங்க புதனுக்கு வீடு கொடுத்த குருவானது ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ அமர்ந்தாலும் நீசபங்க வேலை செய்யும். இந்த புதனை பொறுத்த வரைக்கும் ராகுவுக்கு வீடு கொடுத்த புதன் ஆட்சி உச்சம் நீசத்துல இருந்து குரு எங்கேயாவது ஒரு வகையில ஸ்தான பலத்தை பெற்றார்னா வலுக்குது. அடுத்ததாக புதன் பரிவர்த்தனையில் இருந்தால் பரிவர்த்தனையில இருந்தாலும் ஜாதகத்திற்கு ராகு வலுக்கிறார். அடுத்த விதியாக புதன் திக்பலம் லக்னத்துல இருந்தாலும் புதன் லக்னத்துல இருந்தாலும் ராகு வலுப்படுறார். ஏன்னா புதன் திக்பலத்தை பெறுவார். அடுத்ததாக புதன் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் ராகு வலு. வர்க்கோத்தமம் இந்த வர்க்கோத்தமம்னா என்ன பண்ணுது அப்படின்னா ராசி கட்டத்திலும் புதன் எங்க இருக்கிறாரோ அங்கேயே நவாம்ச கட்டத்துல இருந்தாருன்னா வர்க்கோத்தமம் எளிய வகையில. அப்ப இந்த நிலையில இருந்தா தான் ராகு மிதுன ராகு வலுக்கிறார். இல்லைன்னா மிதுன ராகு வலுவரலன்னு அர்த்தம். மிதுனத்தில் ராகு வலுப்பதற்கான சூச்சபம் புதன் வலுக்கணும், ஆட்சியோ உச்சமோ பெற்று நீசபங்கமோ பெற்றிருக்கணும், இல்ல பரிவர்த்தனை அல்லது திக்பலம் வர்க்கோத்தமத்துல இருக்கணும்ன்றது விதி. இந்த விதியில இருந்தா தான் புதன் வலுக்கிறார். இப்படி வலுத்தா புதன் அதாவது ராகு வலுக்கிறார். இப்படி ராகு வலுத்தாதான் யோகத்தையோ அவயோகத்தையோ வலுத்து செய்ய போகிறார். ஒருத்தருக்கு ராகு தோஷம் இருக்கு, மிதுனத்துல ராகு தோஷம் இருக்குன்னா இந்த விதிகளை அவர் வலுக்கலைன்னா ராகு தோஷம் வேலை செய்யாது.